அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாய்பாபாவுடைய உதியை பயன்படுத்தக்கூடிய பலவிதமான முறைகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாபா ஹேமாமா கனவுல சொன்னது. எப்படியெல்லாம் இந்த உதியை பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்துறது சரியான முறை அப்படின்றத ஹேமாமாவுக்கு பாபா கனவுல சொல்லியிருக்காரு. அது பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தீர்க்கவே முடியாத நோயால் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ உதியை பற்றின முழுமையான தகவலை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாய் சச்சரிதம் அந்த புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. படிக்காத ஆட்களே இருந்திருக்க மாட்டீங்க. அந்த புக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாபா நிகழ்த்தின அற்புதங்கள், பாபாவுடைய லீலைகள் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதில் எந்த அளவுக்கு பாபாவுக்கு அந்த சச்சரிதம் புத்தகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் உதியை பற்றின நிறைய விஷயங்கள், உதி மூலமாக பாபா நிகழ்த்தின லீலைகள், உதி மூலமாக பாபா நிகழ்த்தின நோய் தீர்த்த அனுபவங்கள் எல்லாமே அந்த புக்கில் இருக்கும். பாபா வேற உதி வேற அப்படின்றது கிடையாது. பாபாவும் அந்த உதியும் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக லிங்காக இருக்கக்கூடிய அவரோட சம்மந்தப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு ஆன்மீக பொருள் தான் பார்த்தீங்கன்னா அந்த உதின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். பாபாவை நம்புகிற பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா உதி என்பது ஒரு சாதாரண சாம்பலே கிடையாது. அது பாபாவுடைய ஒரு அருள் பிரசாதம், ஒரு பொக்கிஷம். ஆனால் நம்பாதவங்களுக்கு அது வெறும் சாம்பல் மாத்திரம்தான். பாபா மேலே நம்பிக்கையோட அந்த உதியை எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான குறைகளையும் அந்த உதி சரி செய்யக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு பொருள் தான் பார்த்தீங்கன்னா அந்த உதின்றது. உதியை பயன்படுத்தும் சரியான முறை, எப்படி உதியை பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய உதியை வாங்கின உடனே அதை வாயில் டைரெக்டாக போட்டுப்பாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. தண்ணியில் கலந்து தான் உதியை குடிக்கணும். இதுதான் சரியான முறை. நீங்கள் டிவியில் சாய்பாபா சீரியல் அப்படின்ற ஒரு ஷோ ஹிந்தியில் பார்த்துருப்பீங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா பாபா அவரை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாபா உதிய தண்ணியில் கலந்து தான் அவங்கள குடிக்க சொல்லுவார். இது ஹேமாமாவே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாபாவுடைய உதியை தண்ணியில் தான் கலந்து குடிக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, இல்லை ஒரு வேலை விஷயமா போகிறீங்க, இல்லை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறீங்க, இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே தாண்டுறீங்கனாலே சரி, பாபாவுடைய உதியை நெத்தியில் வச்சுட்டு போகிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வெளியே போகிறோன்னு வைங்களேன், மற்றவங்களுடைய பாசிட்டிவ் வைப்ஸை விட அவங்களுடைய நெகட்டிவ் அந்த கண்திருஷ்டின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்மளை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா தீபாவளி அந்த மாதிரி டைமில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே போவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு நெருப்பு பட்டுடும், இல்லை யாராவது அது கிழிஞ்சிடும். அன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸை அன்னைக்கே கிழிஞ்சிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த உதி நீங்கள் நெத்தியில் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக, அதாவது பாபாவுடைய ஸ்பியருக்குள்ளே நீங்கள் வருவீங்க அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இது உதியை பயன்படுத்தக்கூடிய இரண்டாவது முறை. சில பேர் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு பாதிப்பில் இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவால் அடிக்கடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். இருமல், சளி அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட இந்த உதி ஒரு அருமருந்து அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. பாபா உதியை எப்படியெல்லாம் இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சில விஷயங்களை இவங்க கனவு மூலமாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் அதை எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இருமல் மற்றும் சளி இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை தூள், அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேன் இதை கலந்துட்டு பாபாவுடைய உதியையும் ஒரு பிஞ்ச் அதில் கலந்து குடிக்க சொல்லியிருக்கிறாரு பாபா. இதை வெந்நீரில் கலந்து குடிக்கணும். அதாவது நீங்கள் சளிக்கு இல்லை இருமலுக்கு இல்லை எதை வேணால் நீங்கள் கஷாயம்லாம் வீட்டில் போடுவீங்க இல்லையா, வெத்தலை வச்சு அதுக்கப்புறம் துளசி வச்சு அந்த மாதிரி கஷாயம்லாம் போடும்போது அதில் ஒரு சிட்டிகை அளவு இந்த உதியை கலந்து நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய அந்த நோய்கள் வேகமாக குணமாகும் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு சில பொடிகள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க இல்லையா, இந்த மாதிரி அஸ்வகந்தா, அதிமதுரம் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி பொடியை நீங்கள் தேனில் நெய்யில் கலந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நீங்கள் உதியை கொஞ்சம் சேர்த்து
பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே பாபா சொன்னது. அந்த உதிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. நீங்க அந்த உதியையும் சேர்த்து இந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு நோயை தீர்க்கக்கூடிய ஒரு ஆயுதமா அது செயல்படும் உங்க உடல்ல அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஹேமாமாவுக்கு பாத்தீங்கன்னா பாபா உதியோட அதிமதுர தூள், அந்த தூளோட தேன் கலந்து அவங்க சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கு. அது கூட கொஞ்சம் உதியை எடுத்துக்க சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி குளிர்காலம் வரப்போகுது, அதாவது வின்டர் சீசன், ஸ்ப்ரிங் சீசன்லாம் வரப்போகுதுன்னா பாபா முன்னாடியே இவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ உன்னுடைய சாப்பாட்டுல தேனை அதிகமாக சேர்த்துக்கோ அப்படின்றத முன்னாடியே, அதாவது அந்த சீசன் வர்றதுக்கு முன்னாடியே தேனை சேர்த்துக்க சொல்லி பாபா இவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த ஹேமாமாவுக்கு பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்துமா தொந்தரவு இருந்திருக்கு. அப்ப இவங்க கிட்ட யாரோ ஒரு பாபா பக்தர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த உதியை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆஸ்துமா தொந்தரவு உங்களுக்கு கண்டிப்பா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஹேமாமாவும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த உதியை தண்ணியில கலந்து வெந்நீர்ல குடிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. சில ஆண்டுகள்ல அவங்களுக்கு அந்த ஆஸ்துமா தொந்தரவு நின்றுடுச்சு அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்துமா தொந்தரவுக்கு ஒரு அருமருந்து இந்த உதி. இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா, இந்த ஹேமாமாவுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க இவங்களோட சொந்தக்காரங்க, ஆன்டின்னு இவங்க கூப்பிடுறவங்க, அவங்களுக்கு 3 ஆண்டுகளா நெஞ்சு இருமல் இருந்திருக்கு. இப்ப நார்மலா நம்மளுக்கு இருமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம காஃப் சிரப் வாங்கி குடிப்போம், அது ஒரு வாரத்திலேயே நம்மளுக்கு சரியாயிடும். ஆனா இவங்களுக்கு நெஞ்சு இருமல், அடியில இருந்து இரும்புவாங்க, அந்த நெஞ்சு பயங்கரமா வலிக்கும். சில பேர் நெஞ்சிலேயே அடிச்சுப்பாங்க, அந்த அளவுக்கு வலி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப பாபா அந்த உதியை இவங்களை பயன்படுத்த சொல்லியிருக்கிறாரு ஹேமாமா கிட்ட. ஹேமாமாவும் இவங்களோட அந்த ஆன்டி கிட்ட அந்த உதியை நீங்க தண்ணியில கலந்து குடிங்க, இல்லை நீங்க சாப்பிட்ற மருந்தோட கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. 3 ஆண்டுகள் அந்த மாதிரி அந்த ஆன்டி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இருமல் சுத்தமா நின்றுடுச்சு அப்படின்றத அவங்க கணவர் ஃபோன் பண்ணி ஹேமாமா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்ப அந்த இருமல் இருந்த இதுவே தெரியல, அவ பூரணமா குணமாயிட்டா அப்படின்றத ஹேமாமா கிட்ட சந்தோஷமா சொல்லியிருக்கிறாரு. இந்த உதியை பயன்படுத்தக்கூடிய இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ், அதாவது கால் வலி, கை வலி அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் உதியை கலந்து அந்த வலி உள்ள இடத்துல தேய்ச்சா அந்த வலி பூரணமாக குணமாயிடும் அப்படின்றத பாபா இவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் எண்ணெய்கள் போய் வாங்குவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட டாக்டர்ஸ், இந்த நாட்டு மருந்தெல்லாம் கொடுக்குறவங்கலாம் தெரிஞ்சவங்கலாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு எண்ணெயை வாங்கி அதை சூடு பண்ணி தேய்க்கிறவங்க, இல்லை சூடு பண்ணாமல் தேய்க்கிறவங்களும் இருப்பீங்க. அதில் கொஞ்சம் உதியை கலந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல தேய்க்கும் போது உங்களுடைய அந்த வலி நீங்கும் அப்படின்றதையும் ஹேமாமா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இதுவும் உதியை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஹேமாமாவுடைய பிரதர் இன்லா, அதாவது மைத்துனர்னு சொல்லுவாங்க, அவர் மலச்சிக்கல் அப்படின்ற அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அவர் ஹேமாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அவங்க பாபா கிட்ட இதை பற்றி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுவாங்க இல்லையா, பாபா கிட்ட ப்ரேயர்லாம் பண்ணும்போது, அந்த மாதிரி பேசும்போது பாபா தயிரில் உதிய கலந்து அவரை சாப்பிட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஹேமாமாவும் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தயிரில் அந்த உதிய கலந்து அவர் சாப்பிட அவருடைய அந்த மலச்சிக்கல் நோய் சரியாயிருக்குது. இன்னொரு வாட்டி ஹேமாமா கிட்ட இரவு தூங்கும்போது உதியையும் கொஞ்சோண்டு சிட்டிகை மஞ்சளையும் பாலில் கலந்து அதை குடிச்சிட்டு தூங்கு, உனக்கு இருமல் வராது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்து, அந்த எண்ணெய், அந்த மாதிரியான பொருட்கள்லாம் ஒரே ஒரு சிட்டிகை உதிய கலந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த நோய்கள் வேகமாக குணமாகும் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. ஆன்மீக ரீதியா இந்த உதியை பயன்படுத்தக்கூடிய இன்னொரு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டீல் டம்ளர்ல தண்ணியை பிடிச்சிட்டு அதுல பாபாவுடைய உதி ஒரு சிட்டிகை கலந்து பாபாவுடைய பாதம் அல்லது சிலை அல்லது அவருடைய படத்து முன்னாடி அதை வச்சிடணும். நிறைய பேர் குடிக்க போறீங்கன்னா ஒரு பெரிய கிண்ணத்துல கூட நீங்க தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அதுல உதிய கலந்து நீங்க வச்சிடணும். இரவு பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி வைக்கும்போது அதுக்கு சக்தி ஏறும் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் அதை குடிக்கும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் நீங்கும் அப்படின்றதையும் ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த உதி பார்த்தீங்கன்னா உடல் நல பிரச்சனைகளுக்கு மட்டும் கிடையாது, மனநல பாதிப்புகளால் சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த உதியை தண்ணியில் கலந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கும் அதிலிருந்து பூரண நிவாரணம் கிடைக்கும் அப்படின்றதையும் ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த
உதியை பயன்படுத்தக்கூடிய இன்னொரு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில குடும்பங்களில் இந்த குடி, பாக்கு போடுறது இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களால் அடிமையானவங்கள்லாம் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி சில குடும்பங்களில் ஆண்கள் வந்து மூர்க்கத்தனமாக பெண்கள் கிட்ட நடந்துக்கிறது, அடிக்கிறது, அவங்கள கெட்ட வார்த்தையில் பேசுறது, அந்த மாதிரியெல்லாம் சில குடும்பங்களில் நடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த உதியை வந்து தண்ணியில் கலந்து பாபாவை வேண்டிக்கிட்டு இதிலேருந்து அவங்க வெளியே வரணும், அந்த மாதிரிலாம் நீங்களே உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து வேண்டிட்டு அந்த தண்ணியை அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க அந்த தீய பழக்கங்கள்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா அந்த உதின்றது வந்து பாபாவுடைய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அவங்க உடம்புக்குள்ளே அது போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவுடைய அந்த அதிர்வலையில் வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களும் வந்து ஒரு நல்ல மனுஷங்களாக மாறிடுவாங்க. இது வந்து சத்தியமான உண்மை. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரே நாள் வந்து அவங்களுக்கு பயன்படுத்திட்டு சரியாகலையே அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. தொடர்ந்து சில ஆண்டுகள், தொடர்ந்து சில மாதங்களாவது நீங்கள் இதை வந்து பண்ணிகிட்டே வரணும். பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றதும் அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆளுக்கு வந்து தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா அந்த தண்ணியோ அந்த சாப்பாடையோ வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, குடிக்கவும் மாட்டாங்க. அதனால் தெரியாமல் இதெல்லாம் பண்ணுங்கள். உங்களோட சாப்பாடுலேயும் ஒரு சிட்டிகை வந்து நீங்கள் இந்த உதியை வந்து பயன்படுத்தலாம். கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த உதியை வந்து குடித்த உடனே நம்மளுடைய நோய் தீர்ந்துடும் அப்படின்ட்டு யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. தொடர்ந்து வந்து அதை பயன்படுத்தணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளாக, சில வருடங்களாக அந்த உதியை வந்து பயன்படுத்தினவங்களுக்கு தான் ரிசல்ட் கிடைச்சிருக்குது. நாம் பாபா சொன்ன அந்த நம்பிக்கை, பொறுமை அப்படின்ற வழியை வந்து இதுலேயும் பின்பற்றணும். அவருடைய உதியை வந்து ஒரே ஒரு நாள் குடிச்சிட்டு நம்ம வந்து நம்மளோட நோய் தீர்ந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும். இதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதையும் ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த உதியை நீங்கள் எடுத்துக்கும் போது முழு நம்பிக்கையோடு எடுத்துக்கணும். உதியை வந்து வெறும் சாம்பல்னோ இல்லை ஒரு சாதாரண பொருளோ அப்படின்ட்டு நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கும் போது அது எந்த பயனும் தராது அப்படின்றத ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. உதி என்பது பாபாவுடைய ஒரு அருள் பிரசாதம். அதை சரியான முறையில் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் எடுத்துக்கிட்டா பல உடல்நல மற்றும் மனநல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்றத ஹேமாம்மா நம்புகிறாங்க. பல பேர் இந்த உதியை பயன்படுத்தி அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்த விஷயங்களை ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. பல பக்தர்களுக்கு இந்த உதி வந்து ஒரு அற்புதமான மருந்தாக இருந்து வேலை செஞ்சிருக்கு அப்படின்றதையும் ஹேமாம்மா பார்த்துருக்குறாங்க. பாபாவை முழுசாக நம்புறவங்களுக்கு அவரோடு தொடர்புடைய அனைத்து பொருட்களுக்குமே மிகுந்த அர்த்தமுடையது அப்படின்றத ஹேமாம்மா சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கையிலையும் பக்தியிலும் தான் உள்ளது அப்படின்றத சொல்லி இந்த பேட்டியை முடிச்சிருக்கிறாங்க. இப்போ உதியை பயன்படுத்தக்கூடிய பலவிதமான முறைகளை இந்த வீடியோலேருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இதை நோயாளிகள், நோய்வாய்ப்பட்டவங்க இது எல்லாருமே பாபாவுடைய உதியை பயன்படுத்துங்க. அதே மாதிரி பாபாவுடைய கோவில் வச்சிருக்கிறவங்க அந்த உதியை வந்து எப்படி அவர் காலத்தில் அவர் எப்படி அதை வந்து செஞ்சாருன்னா தேங்காய் மூலமாக அவர் வந்து அந்த உதியை பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து வேலூரில் நவகிரக சாய்பாபா கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மற்ற கோவிலுக்கெல்லாம் போகும்போது அங்கே உதி பார்த்தீங்கன்னா சில கட்டைகளை வச்சு பண்ணுறதும் இருக்குது. சில கோவில்களில் வந்து மட்டை தேங்காய் வச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் வந்து அந்த உதியில் இருக்குது. அந்த கோவிலில், அந்த நவகிரக சாய்பாபா கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலூரில் நான் பார்த்த அந்த கோவிலில் 50 ரூபாய் வந்து நம்ம பே பண்ணணும். பே பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு தட்டு தருவாங்க. அந்த தட்டில் மட்டை தேங்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திரிப்பலா காய்கள்னு சொல்லுவாங்க, அதாவது கடுக்காய், தாண்டிக்காய், காய்ந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதையும் வந்து அந்த தேங்காய் கூட வச்சு சில மூலிகைகளையும் வச்சு நம்ம தலையில் வச்சுட்டு அந்த லைனில் வந்து நடக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா உதி அந்த நெருப்பு குண்டம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம கையாலேயே வந்து அதை போட சொல்கிறாங்க. அந்த கோவிலில் ரொம்ப அருமையாக இயற்கையான ஒரு முறையில் இயற்கையான மக்களுக்கு வந்து அதை சாப்பிட்டா நல்லது செய்யக்கூடிய மூலிகைகளை வச்சு அந்த உதியை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதே மாதிரி பாபாவுடைய எல்லா கோவில்கள்லையுமே வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த உதிக்கும் இன்னும் ஒரு சக்தி இருக்கும். அவர் பண்ண முறையில் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அந்த மாதிரியான ஒரு நல்ல முறையில் செஞ்சால் எல்லாருக்குமே பயன்படும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் ஹேமாம்மா உதியை பயன்படுத்தக்கூடிய பலவிதமான முறைகளை பற்றி சொன்ன சில விஷயங்கள், பாபாவுடைய உதியை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின பாபா பற்றின வேறு சில தகவல்களை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.